முதல் வரிசையில் இருக்கிற சகோதரியில் இருந்து கடைசி வரிசையில் உட்கார்ந்து இருக்கிற சகோதரர் வரை உங்கள் குடும்பத்தில் உங்கள் இருப்பவர்களிலேயே யார் ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தவர் என்று நம்புகிறீர்களோ நினைக்கிறீர்களோ அவர்களை விட ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தவன் நான் படித்ததால் நீதிபதியாக இருக்கிறேன் என்பதற்கு சாட்சி சொல்வதற்காக நான் கோட்டமேட்டில் ஈஸ்வரன் கோயில் வீதியில பேச பாடத்தில் சொல்லி இருக்கிறேன். இருந்தாலும் சொல்றேன், கோட்டமேட்டில் ஈஸ்வரன் கோயில் வீதியில் இருக்கிற டிகே செட்டி வீதி கார்னரில் என் வீட்டில் 3 சென்ட் கூட இருக்காது அந்த இடம். அதுல 10 குடித்திருந்தது அபார்ட்மெண்ட். இப்ப அரசாங்கம் எனக்கு கொடுத்திருக்கிற வீடு, நான் மாவட்ட நீதிபதியாக இருந்த வீடு 25 சென்ட். இன்றைக்கு சென்னையில் நீதிபதியாக இருந்து ஓய்வு விட்டதற்கு விருப்ப ஓய்வு விட்டு வெளியே வந்ததற்கு பிறகு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் என்னை அழைத்து சட்ட ஆட்சி மொழி ஆணையத்தின் உறுப்பினராக பதவி கொடுத்து அதே மாவட்ட நீதிபதியாக வாங்கிய ஊதியம் உங்களுக்கு உண்டு என்று சொன்னதற்கு பிறகு எனக்கு வீடு கொடுத்தார்கள். என் மனைவியும் மாவட்ட நீதிபதியாக இருக்கிறார், அவர் வீட்டில் நான் இருக்கிறேன் என்று சொன்னதற்கு பிறகு வாடகைக்கு எனக்கு ஒவ்வொரு மாதமும் கொடுக்கிற தொகை 52,000. ஆனால் நான் படிக்கிற போது 10 மணிக்கு எங்கள் வீட்டில் மெயின் ஆஃப் பண்ணி, ஒரே மெயின் தான் ஆஃப் பண்ணி. ரமலான் மாதத்தில் சகருக்காக 2 போடுவார், அதுக்குள்ள சாப்பிட்டு முடிக்கணும் சமையலும் சேர்த்து. ஆனால் அப்படி ஒரு வீட்டில் தான் படித்தேன், நண்பர்கள் வீட்டில் போய் படித்திருக்கேன். ஆனால் நான் மாவட்ட நீதியாக முன்னால் தலைமை குற்றவியல் நீதிபதியாக நான் கரூரில் இருந்தபோது என் அப்பாவும் நானும் போனோம். என் அப்பாவை அமர வைத்து இந்த கவர்மெண்ட்டுக்காக லெஃப்ட் சைடு உட்கார வைப்பாங்க இல்லையா, லெஃப்ட் சைடு தான் டிரைவருக்கு ஆப்போசிட் தான் துண்டு போட்டுருப்பாரு ஆபீஸர் உட்காரு. அந்த இடத்துல ஒரு அக்கா உட்கார சொன்னேன். அந்த ஓட்டுநரும் டவாலி போட்டுருக்கும், ஐயா நீங்கள் இந்த பக்கம் உட்காருங்க, அவர்னால தான் நான் இந்த அளவுக்கு வந்திருக்கிறேன், அவர் உட்காரட்டும் ஃபஸ்ட்டு. எங்கள் அப்பாவை உட்கார வச்சுட்டு நான் பக்கத்தில் உட்கார்ந்து போய் தலைமை குற்றவியல் நீதிபதி, அவன் ஏற்கனவே இதை சொன்னதை கேட்டிருப்பீங்க.